ரிஷப ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதம் 2025 அதற்குண்டான பலன் மாதராசி பலன். செப்டம்பர் மாதத்தில் ராசிக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய், 4ஆம் பாவம் சுகஸ்தானம், சுகம், சொத்து, சுகம். இந்த இடத்த ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், புதன் ப்ளஸ் ராசிநாதன். சுகஸ்தானத்தில் ராசிநாதன், நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக மாதத்தின் மையப்பகுதியில் புதன் 5ஆம் பாவகத்தில், புதன் உச்சம், சனியின் பார்வையில் இருந்தாலும் புதன் உச்சமாகுது, நல்ல விஷயந்தான். இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 தேதி கழித்து உச்ச அமைப்புக்கு வருது. மாதம் முழுக்கவே அந்த உச்ச லெவலில் இருக்கும். நகர்வுகள் இருந்தாலும் ஒரு உச்சத்துக்கான ஒரு வீரிய பவர் இருக்கும். இதுதான் மேஜரான கிரக நிலைகள். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6 துலாத்திற்கு வருகை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதாவது பெயர்ச்சி. ரிஷபத்திற்கு 6ஆம் பாவகம். இப்போ செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து ராசிக்கு 12 மற்றும் 7 கூடிய கிரகம். இப்போது 12ஆம் இடத்தை தான் பார்க்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ 7க்கு 12 மறைஞ்சி 12 பார்க்குது. இப்போ இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள், தொடர் செலவு, தொடர் நஷ்டம், 4 பேரை சேர்த்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, எதையுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாமல் ஒரு எல்லை மீறின ப்ராப்ளங்கள், உள்ளுக்குள்ளேயே நிறைய அழுகிறேன், ஒரு விஷயத்தை வந்து திடமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு மைண்டும் வரமாட்டுது, அதே போல் நடக்கவும் மாட்டுது, இப்படிலாம் சில இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு செவ்வாய் 6ல் வர்றதுனால இந்த இடர்பாடுகள் எல்லாம் ஒரு வழியாக துவம்சம் பண்ணக்கூடிய மாதிரி இந்த செவ்வாய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்தில். புரியுதுங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கீழே போயிட்டே இருக்கிறீங்கன்னா அது எப்படி மேலே வர்றது, மாற்று வழி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருது. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதுதான். ஒரு விஷயத்தில் கீழே போயிட்டே இருக்கிறேன். ஸோ சமுதாயத்தில் ரிஷபராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு விஷயத்தில் டவுனில் போயிட்டுருப்பாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல வந்து அப்படியே பட்டியலிட முடியாது. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியதான். நீங்கள் ஆணோ பெண்ணோ வயதுக்கு ஏற்ப சில விஷயங்களில் சில பிரச்சனைகளில் கீழே போயிட்டே இருப்பீங்க. எஸ்கலேட்டர் மாதிரி திருப்பி மேலே வர்றதுக்கு வழி தெரியாது. என்ன செய்ய போகிறோம், ஐயோ ஏதாகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு வழி தெரியாது. பல பேர் பல ஐடியாக்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி சில விஷயத்தை நீங்கள் பண்ணால் தானே மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் மேலே வருவதற்கு. இப்போ இதில் மேலே வர்றதுன்னா என்னென்னா, டாப்பில் வர்றதில்லை, கீழே இருந்து மேலே வந்து 0 லெவலில் வர்றதே உங்களுக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. எப்படி இதுவே போதும், எப்படியாச்சும் காப்பாற்றினா போதும், எதாவது வெளில வந்தால் போதும், எதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இப்போதைக்கு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் மாற்று வழியின் மூலியமாக, அதே வழியில் வர முடியாது, மாற்று வழியில் இல்லை வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணி, இல்லை ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஐடியாக்கள் பண்ணி மாற்று வழியின் மூலியமாக ரிஷபராசி நபர்கள் மேலே வர்றதுக்கான வழிகள் உண்டு. அது இந்த மாதம் நடக்கும். அது 12ஓட தொடர்பு கொள்றதுனால இந்த நஷ்டங்கள் இல்லாமல் வெளில வரலாம், பெரிய செலவு இல்லாமல் வெளில வரலாம், ஓரளவுக்கு அவமானப்படாமல் வெளில வரலாம், அசிங்கப்படாமல் வெளில வரலாம், ஒன்றுமே இல்லாமல் சும்மா வர்றதுக்கு ஏதேனும் ஒரு ஆதாயத்தோடு வெளில வரலாம். ஸோ 12ங்கிறது ஒரு இடத்துல போய் முடங்குவது. அந்த இடத்த வந்து அதுக்குள்ள கிரகம் 6ல் இருந்தால் பார்க்க முடியும்.
அப்போ முடங்கக்கூடிய விஷயத்துலேருந்து வெளியே வர வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், சம்பவங்கள் ரிஷபராசினவர்களுக்கு உண்டு. இது அப்படியே நீங்கள் தெளிவாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில் தெளிவாக கண்கூடாக பார்க்கலாம், புரிஞ்சிக்கலாம். இதுக்கு அடுத்த நிலைமையாக ராசிநாதன் 3 மற்றும் 4 தொடர்பு வருது. மேக்சிமம் சுகஸ்தானத்துடன் தொடர்பு அப்படிங்கிறத வச்சுக்க. இந்த மாதத்தை பொறுத்திருக்கோம். சுகஸ்தானம், சுகஸ்தானம்னா என்ன? சுகம்னா என்ன? ரிலாக்ஸேஷன். அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒரு சில நபர்கள் ஜாலியாக இருக்க ரிலாக்ஸேஷன்பாங்க. சில நபர்கள் பொறுப்புகளை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், டைமிங்க்கு முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இல்லை இழுத்துட்டே போகுது, இன்னும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிட்டா ரிலாக்ஸ் இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு கௌரவமாக இருக்கிறது ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸ் என்பது ஒரு மனசை வந்து லேசியாக வச்சுக்கிறது தான். சில நபர்களுக்கு மரியாதை, அந்தஸ்து, புகழ், செலவு பண்ணக்கூடிய அளவில் ஓரளவுக்கு பணம் நம்மள்கிட்ட இருக்கிறது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் பண்ணுறோம், தொழிலில் நல்லபடியாக கொஞ்சம் போயிட்டுருக்குது, எதை நமக்கு வேண்டப்பட்டோம் நம்ம கூட சேர்றது சில பேருக்கு ரிலாக்ஸேஷன். நல்லா நோட் பண்ணுவீங்க. ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேண்டப்படக்கூடிய இடம், பொருள், நபர்கள் இதெல்லாம் சேர்க்கை பெறுவது ரிஷபராசி நபர்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன். இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். புரியுதுங்களா? ரிலாக்ஸேஷன் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு. சுகம், ஓரளவுக்கு சுகமாக இருக்கலாம். ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனையாக இருக்குது, இது ஒரு எல்லாமே இருக்குது எனக்கு. ஆனால் இந்த உடம்புல ஏதோ ஒரு ஆரோக்கியமாக தொந்தரவாக இருக்குது. மனசில் பெரிய ஆரோக்கியம், மனசளவில் ஆரோக்கியமாக இல்லை, உடல் அளவில் ஆரோக்கியமாக இல்லை. இதெல்லாம் ஒரு தொந்தரவாக இருக்குது. இதில் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு உடல் ரீதியான சில ஆரோக்கியங்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மனசை தேற்றிக்க வேண்டியதுதான். உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு வழிவகை உண்டு. ஸோ சுகாதிபதியுடன் சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சேர்க்கை பெறுவது மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், ஆரோக்கிய அமைப்புகள், வசதி அடுத்த கட்டத்துக்கு போவது, அசையும் அசையா சொத்துக்களில் ஒரு நிம்மதி கிடைக்கிறது, இதெல்லாம் உண்டு. இப்போ சுகஸ்தானாதிபதியே அங்கே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கௌரவத்திற்காக, மரியாதைக்காக உங்களுடைய பேர் ரீச் ஆகும். புரியுதுங்களா? ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க வரும். சில விஷயத்தில் உள்ளே போவீங்க. இது சொந்தமாக போகிறீங்களா, இல்லை அடுத்தவங்க அழைச்சிட்டு போகிறாங்களா, ரெக்கமெண்டேஷனில் போகிறீங்களா, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரிஷபராசி நபர்களுக்கு கௌரவமாக சில விஷயங்கள் இந்த மாதத்தில் நடப்பது கண்கூடாக தெரியும். கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஃபவுண்டேஷன் பண்ணுவது, ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுங்க. சில விஷயத்த மரியாதை, கௌரவத்துக்காக எப்போயே நடக்க வேண்டியதெல்லாம் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறது, எப்போயே செய்ய வேண்டியதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்ததாக புதன் உச்சமாகிற அமைப்பு வருது. புதன் உச்சம் 5ல் புதன் உச்சம், இது ரொம்ப ரேர் அமைப்பு. வருஷத்தில் ஒரு திருப்பம் கிடைக்கும். வருடத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய புதன் உச்ச அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் வந்திருக்குது. இப்போ இந்த மாதத்தை வரைக்கும் புதன் உச்சமாக இருக்கிறதுனால ஐடியாக்கள், உங்களுடைய ஐடியாக்கள் கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்துச்சுன்னா உங்களோட டார்கெட்டில் ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய உச்சம், புதன்னாவே அறிவாளி கிரகம், அதுவும் 5ல் உச்சமாக வரதுனால நேரடி அறிவுக்கு சொந்தக்கார கிரகம். நீங்கள் வந்து நேரடியாக எந்த ஒரு குறுக்கு வழியும் பயன்படுத்தாமல், இல்லை மனசை அலைபாய விடாமல் ஸ்ட்ரைட்டாக சில ஐடியாக்களை பண்ணிங்கன்னா அந்த ஐடியாக்கள் கன்ஃபார்ம் வெற்றி பெறும். அதற்கு இந்த புதனுடைய மதிநுட்பம் கை கொடுக்கும். ஸோ பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அது சும்மாலாம் பயன்படுத்த முடியாது. கிரகங்கள் அதுக்கான வழிவகை வரும்போது கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ புதனுடைய புத்திசாலித்தனம் ரிஷபராசி நபர்களுக்கு கை கொடுத்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐடியாக்கள் கிளியராக இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கன்ஃபார்ம் வெற்றி, தோல்வியே கிடைக்காது.